அண்ணே, அங்க பாருங்க. அண்ணே, சரவணன் போட்டோ இங்க எப்படின்னு? அவனுக்கும் இவங்களுக்கும் என்னென்ன சம்பந்தம்? அதே டவுட்ல தான் நானும் இருக்கேன். இப்போதைக்கு எதுவும் காட்டிக்காத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். பாம்பின் கால் பாம்பரியும். தன்னையே நம்பாத ஒருத்தன் எப்படி அடுத்த ஆளை நம்புவான்? அது அது என்ன 3 விஷயம்னு சொல்லுங்க. நான் கேக்குறேன். சொல்றேன். முதல்ல உன் வீட்டு பூச்சை அறையில இருக்கிற தேங்காவை எடுத்து உடைச்சு பாரு. உள்ள அரளிப்பூ இருக்கும். ரெண்டாவதா, உன் வீட்டு ஈசானி மூலையில இருக்கிற தீச்சட்டியில எத்தனை கங்கு இருந்தாலும், சாணம் எருவாட்டின்னு எதை வச்சு நீ எரிச்சு பார்த்தாலும் தீ பத்தவே பத்தாது. மூணாவதா, உன் வீட்டு தண்ணி தொட்டியில உப்ப அள்ளி போடு. தண்ணி கருநீலமா மாறும். அது வெறும் தண்ணி தான், விஷம்லாம் இல்ல. நம்பி குடிக்கலாம். ஏன்னா தன்னை கொல்ல வந்தவங்களுக்கு கூட தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது தான் தமிழரோட பண்பாடு. நான் தமிழச்சி, நம்பி குடிங்க. ஐயோ கௌரிமா, நான் தப்பெல்லாம் யோசிக்கல. தண்ணிக்குள்ள தூசி கிடக்குதான்னு சும்மா பார்த்தேன், அவ்வளவுதான். என்ன இது? பெரிய காரு நம்ம வீட்டுக்கிட்ட நிக்குது. ஐயா, வாமா துர்கா, சரியான நேரத்துல தான் வந்திருக்க. ஐயோ ஐயா, முதல்ல உட்காருங்கய்யா. பரவாயில்ல பரவாயில்ல. ஐயா, என்னங்கய்யா இவ்வளவு தூரம்? உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போலான்னு அத பத்தி பேசலான்னு வந்தேன். அததான் அப்பவே சொல்லியாச்சே, எங்களுக்கு இஷ்டம் இல்ல. நாங்க சென்னைக்கு வரமாட்டோம். ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்து கேக்குறத நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கய்யா. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், கௌரி சொன்ன வார்த்தைய நான் எதையுமே மறுத்ததில்ல. அதனால என்ன மன்னிச்சிருங்கய்யா. நான் சென்னைக்கு வரல. துர்கா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை சென்னைக்கு வாங்க, நல்ல வேலை, கௌரிக்கு நல்ல படிப்புன்னு சொல்லி வெறுமனே வர சொல்லிட்டேன். நான் அப்படி கேட்டிருக்க கூடாது. சிவவல்லவ ஜமீன் ஆவுடையப்பன் குடும்பத்துல மருமகளா வர்றதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும்.
அந்த புண்ணியத்தை நீயும் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க குடும்பத்துல மருமகளா வந்துடுறியா துர்கா? அரை வைத்தியன் ஆளை கொள்ளுவான்னு சொல்லுவாங்க. இவன் முழு பைத்தியம். அதான் நம்மள கொலையா கொல்றான். நீ வா போலாம். அக்கா 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 ஒரு நிமிஷம்க்கா. ஐயா, மூணுமே நீங்க சொன்ன மாதிரி நடந்துட்டா? நடந்துட்டான்னு சந்தேகப்படாத, நடக்கும். ஏன்னா உன் பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா. ஐயா, இன்னும் எங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கவே ஆரம்பிக்கல. நீங்க சொல்றத பார்த்தா என் பையன் கல்யாணமே பண்ணாம இருக்கணுமோ? எப்போ உன் பையன் ஜாதகம் மேல தண்ணி பட்டு அழிச்சுதோ அப்பவே உன் பையனுக்கு பொண்ணு உறுதி ஆயிடுச்சு. ஐயா, அது நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாம் தெரியும் துர்கா. உன்னை கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போக ஒரு ராஜகுமாரன் வரப்போறான். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்ன்றதுல உங்களுக்கு திருப்தியா? துர்கா, நீ எதுவும் பேசாத. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன்னை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு மனப்பூர்வ சம்மதம்மா. உனக்கு சம்மதம் தானே? என்ன துர்கா, கௌரி மாவை பாக்குற? தன்னோட சித்திக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை அமைய போகுதுன்னா கௌரி வேணான்னு சொல்லுவாளா என்ன? ஏ ஜனா, அண்ணே, பையனோட அப்பாங்கிற முறையில ஆ, பொண்ணு வீட்டுல சம்மதம் கேட்டு வெத்தலை பார்க்க மாத்திக்கோ. இந்த அப்படி துர்கா, அசோக்குக்கு உன்னை கட்டி வச்சு உன்னை என் மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வமா சம்மதம். ஏ ஜனா, துர்காவுக்கு எல்லாமே கௌரிமா தான்டா. நீ முறைப்படி கௌரிமா கிட்ட தான் பொண்ணு கேட்கணும். ஆ, சரிங்கண்ணே. கௌரிமா, உங்க வீட்டு பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சம்மதம். உங்க வீட்டு பொண்ண என் பையனுக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம், இவன் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவான். வா போலாம். அக்கா அக்கா ஒரே நிமிஷம்க்கா. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையா பொய்யாங்கிறத நான் சொல்ல வேண்டியது இல்ல. உன் வீட்டுக்கு போய் பாரு, உனக்கே தெரியும். ஆமா, இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து பேசி நிச்சயம் எல்லாம் பண்ணி போடுவாங்க. ஹே காவேரி, இவன் சொல்றத நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க? வா போலாம். அக்கா அக்கா ஒரே நிமிஷம்க்கா.
கௌரிமா, என் மேல ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருக்கு. அதனால உன் சித்திக்கு அமைய போற நல்ல வாழ்க்கைய கெடுத்துறாத. முன்னாடி எங்களை சென்னைக்கு நீங்க வர சொன்னதும் உங்க சந்தோஷத்துக்காக, இப்போ துர்காவை உங்க வீட்டு மருமகளா கூப்பிடுறதும் உங்க சந்தோஷத்துக்காக தான். ஆனா அதுல துர்காவோட சந்தோஷமும் இருக்கு. அவ சந்தோஷத்தை நான் கெடுக்க மாட்டேன். என் வீட்டு துர்காவை உங்க பையனுக்கு கட்டி கொடுக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். இந்த கொடு. வாங்கிக்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்குள்ள அந்த பொண்ணோட சம்மதத்தை உன் பையன் வாங்கி இருப்பான். உங்க குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த பொண்ணுதான் உங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வரப்போறா. என்ன துர்கா, சந்தோஷமா? போ கௌரிமா, எனக்கு வெக்கமா இருக்கு. பாத்தியா ஜனா, கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன அடுத்த நிமிஷம் துர்காவுக்கு இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. அண்ணே, துர்கான்னு சொல்லாதீங்கண்ணே, மருமகன் சொல்லுங்க. பாருடா. கௌரிமா, நான் என்னமோ நினைச்சேன் உன்னை. ஆனா உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதான். ஏன்னா எங்க எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு எங்களை விட நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தானே கௌரிமா பேச்சுக்கு மறு பேச்சு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஐயா, ஒரு நிமிஷம். ஆ, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, எல்லாம் நல்லபடியா முடியட்டும், விருந்தே சாப்பிடலாம். கௌரிமா, ரொம்ப சந்தோஷம். துர்கா இனிமே எங்க வீட்டு மருமக இல்ல, எங்க வீட்டு மக. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை சென்னையில காத்துக்கிட்டு இருக்கு. நீ உன் சித்திய பத்தி கவலையே பட வேண்டாம். அவ எங்க கூட சந்தோஷமா இருப்பா. ஐயா, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எங்க கூட சந்தோஷமா இருப்ப, அவளை பத்தி நீ கவலையே பட வேண்டான்னு கௌரி கிட்ட சொன்ன. ஏன் துர்கா, என்னாச்சு? ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கய்யா. ஏன் துர்கா, என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எங்க அக்கா கிட்ட இருந்து கௌரி என்னைக்கு ஏன் கைக்கு வந்தாலும்
அன்னைக்கு முடிவு பண்ண விஷயம் இது. கௌரிமாவ நான் எப்பவுமே பிரிய மாட்டேன். அவளும் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். இப்போ நான் இந்த முடிவு எடுத்தா நான் சென்னைக்கு வந்து சந்தோஷமா இருப்பேன். ஆனா என் கௌரி இது வரைக்கும் அவளுக்கு நான், எனக்கு அவனு வாழ்ந்துட்டோம். நாங்க எப்பவும் அப்படியே வாழணும்னு ஆசைப்படுறோம். அதனால அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கிற இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. இவ்வளவுதானே துர்கா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். இப்ப என்ன, நீ கல்யாணம் முடிஞ்ச கையோட சென்னைக்கு போயிட்டா கௌரி தனியா இருப்பாளே, அவளை பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற, அவ்வளவுதானே? இந்த சின்ன விஷயத்துக்காமா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்ட? ஐயா, சென்னைக்கு போறப்ப கௌரி என் கூட வரட்டும்னு நீ கேட்டா நான் என்ன மாட்டேன் சொல்ல போறேன்? உன்னையும் கௌரியையும் பிரிச்ச பாவம் எனக்கு வேணாமா? எனக்கு வேணாம். கௌரி எப்பவுமே உன் கூட இருக்கட்டும். இல்ல நம்ம கூடவே இருக்கட்டும். ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா 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 எந்திரிமா, எந்திரி. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஜனா, அசோக் துர்கா நிச்சயமும் சரி, கல்யாணமும் சரி சிறப்பா நடக்கணும். உடனே ஏற்பாடு பண்றேன். பண்ணிடலானே. அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சரி, அப்போ நாங்க கிளம்புறோம்மா. கல்யாண பொண்ணு இனிமே கவனமா இருக்கணும், சரியா? சரிங்கய்யா. போயிட்டு வரேன். துர்கா, கேட்கணும்னு நினைச்சேன், இந்த போட்டோல இருக்கிறது யாரு? அதுவா? அது என் மாமாங்கய்யா. அது என் அக்கா. இவ அவங்களோட பொண்ணுதான். என்னங்க ஐயா ஆச்சு? இவங்க உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். சரி, வரேம்மா. போயிட்டு வரோம். சரிங்கய்யா. உன் குடும்பத்தில் உள்ள அனைவரின் எலும்பையும் எடுத்து பூஜை செய்வதற்காக ஒருத்தி காத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த கௌரி இங்கு வர வேண்டும். அண்ணே, அந்த கௌரி. இப்பதான் எல்லாமே எனக்கு புரியுது. காலன் சரியாதான் சொல்லியிருக்காரு. இனிமே நாம இத பத்தி பேச வேண்டாம். கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிறோம். இந்த குட்டி பிசாச காலன் கிட்ட சேர்க்கிறோம்.
ம். ஏய் அசோக், டேய் சொன்னா அசோக், கேளுடா. என்ன அசோக், டேய் வேணாம், சொன்னா கேளு. டேய் அசோக், என்ன அசோக் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டா? யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? இது என்ன மொட்டை போட்டு காது குத்துற விஷயமா உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு? அதுக்கு கூட தாய்மாமா கிட்ட டைம் கேட்டுதான் சொல்லுவாங்க. இது என்னோட கல்யாண விஷயம். நீங்களா முடிவு எடுத்துக்கிட்டா அதை நான் ஏத்துக்கணுமா? முடியவே முடியாது. டேய் அசோக், அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான்டா பண்ணுவாரு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா? அவரோட ஆசைக்கு நான் தான் பலியாடா? ஆ? அவரு ஆசைப்பட்டாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு யார் கஷ்டப்பட போறது? ஆ? நானா இல்ல அவரா? டேய் அசோக், இன்னும் எத்தனை நாளைக்கு தான்டா கல்யாணமே வேணாம்னு சுத்திட்டு இருக்க போற? கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எனக்கு நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? டேய், ஏன் பிரச்சனை வேறடா. எல்லாருக்கும் என்ன மாதிரி பிரச்சனை வரணும் நீ எப்படா நினைக்கிற? கல்யாணம் பண்ணா ஒரு பிரச்சனையும் வராது. அண்ணே, கல்யாணம் பண்ணா எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் வரும் பாருங்க பிரச்சனை, அதுதான் வேண்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா வக்கீல்னு நிரூபிக்கிறியா? இங்க பாரு, உன் வார்த்தை விளையாட்டெல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோ, வீட்ல வச்சுக்காத. உனக்குன்னு ஒரு குடும்பம் உண்டானா பெத்தவங்க மனசு சந்தோஷப்படும்டா. அந்த சந்தோஷத்தை அப்பா அம்மாக்கு கொடுக்க மாட்டியா? அண்ணே, என்னண்ணே ஒண்ணும் புரியாம நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ச்சே, அவங்க ஒரு நாள் சந்தோஷத்துக்காக என் வாழ்நாள் சந்தோஷத்தை இழக்க சொல்றியா? என்னால அது முடியாது, முடியவே முடியாது. டேய் என்னடா நீ? ஏய், என்ன நடக்குது? உங்க புள்ளையோட கல்யாண பேச்சு நடக்குது. உங்களுக்கு தெரியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? உன்கிட்ட முடியுமா முடியாதான்னு நான் கேட்க மாட்டேன். உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். எப்போ உன் பையன் ஜாதகம் மேல தண்ணி பட்டு அழிச்சுதோ அப்பவே உன் பையனுக்கு பொண்ணு உறுதி ஆயிடுச்சு. உன் பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா.